நாங்கள் ஆன்மா வரும்போது நாங்க இந்த உலகத்துல பாருங்க அறிவிழந்து அளவுக்கு அதிகமான பாவம் செய்து அஞ்ஞானத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அந்த பாவ கர்ம வினைகளை சேர்த்து வச்சிருக்கோம். அது உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லத்தை செய்யும் போது விடுதில்லை, நீ சேர்த்து வச்சு அது விடுதில்லை. அதை பாருங்க, நீங்க ஆன்மீக வழியில போய் அது உன்னை விட்டு தானாக போகும். அப்பா அதைத்தான் துறக்க சொன்னார்கள் ஒழிய நீ எதையும் பாருங்க இங்கே பாருங்க என்ன விட்டுட்டு போயிலாப்பா. இதா உன்னை வாழ விடாமல், உன்னை சந்தோஷமாக வாழ விடாமல் இருக்க, இந்த உலகத்தில் உனக்கு கர்மங்கள் செய்ய முடியாமல், உனக்கு குடும்பத்தில் வாழ முடியாமல், காரியாலயத்தில் வாழ முடியாமல், இந்த உலகத்தில் வாழ முடியாமல் இருக்க அந்த கர்மாக்கள் நீ வந்து பல பிறவிகள்ல சேர்த்ததப்பா. அதை நீ விடத்தான் சொன்னார் ஒழிய அது நீ விடுபட்டு போனா நீ சுதந்திரமான இந்த உலகத்தில் பாருங்க எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பானால் நல்லத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ரான்ஸ்வம் ஒரு ஆயிடுவா. இந்த சித்தர்கள் யோகிகள் மகரிஷிகள் மாதிரி இந்த கடவுள் உலகத்தில் பாருங்க என்றும் அழியாத மாதிரி இந்த அழியிற என்ன சாமான் உலகத்தில் அழிக்கப்படும் விஷயங்கள் என்ன, அதுக்கு என்ன காரணம் அறியக்கூடிய ஞானம் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி மண் உலகத்துக்கு எல்லா மகான்களும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் பாருங்க பகவானை அவதாரம் பண்ணி மண் உலகத்துக்கு போதிச்சார்.